friends, welcome to DS Little Kids. இந்த வீடியோல எப்படி மட்டன் குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். சின்ன வெங்காயம், சீரகம், மல்லித்தூள், மட்டன் மசாலா, கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கல்லுப்பு, தேங்காய், சில்லி பவுடர், தக்காளி, நல்லெண்ணெய், அப்புறம் மட்டன். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை வதக்கி அரைக்கணும். அப்புறம் சீரகம், அப்புறம் கறிவேப்பிலை, நாம இப்ப சின்ன வெங்காயத்தை வதக்கி அரைக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்ப நம்ம நல்லா கூலாகட்டும் விட்டுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க நம்ம கறி வேகிறதுக்கு தாளிச்சுக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதுவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை. ஸோ இது ரெண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ போடலாம். அப்போ பச்சை மிளகா, தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நம்ம மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெங்காயத்தோட நம்ம மட்டன் மசாலா, மல்லித்தூள், சில்லி பவுடர்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மல்லித்தூள், சில்லி பவுடர், அப்புறம் மட்டன் மசாலா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மட்டன் 40% வெந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயமும் மசாலாவும் போட்டு அரைச்சது இதுல போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. நம்ம கலர் கிளறிடலாம்.
மட்டனை வந்து 15 நிமிஷம் நம்ம வேக விடணும். அப்புறம் லாஸ்டா தேங்காவை தனியா அரைச்சு போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ மட்டன் வந்து 80% வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் வந்து தண்ணியா அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கூட நீங்க கசகசாவும் ஆட் பண்ணி அரைச்சு இதுல போட்டுக்கலாம். ஆனா கத்தார்ல வந்து கசகசா கிடைக்காது. ஆனா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கசகசாவும் போட்டு ஆட் பண்ணுங்க. அது நல்ல டேஸ்ட் இருக்கும். 5 நிமிஷம் கழிச்சு இது கொதி வந்தோம். அப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து எங்க ஒரு ஸ்டைல்ல இதுல இருந்து மட்டன் எடுத்து நம்ம தனியா வணக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் அது நல்லா வதக்கிட்டு நம்ம தேங்காய்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் மட்டன் இப்போ நம்ம ஹாஃப் தக்காளியும் அப்புறம் ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். வெங்காயம் அவ்வளோ வேகணும் நம்ம கிடையாது. வெங்காயம் அவ்வளோ பக்கத்துல ஓகே. நம்ம இப்போ தேங்காவை போட்டு வதக்கிக்கலாம். அப்போதான் நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கோங்க கடைசியா. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம 2 கரண்டி அந்த குழம்பு எடுத்துட்டு நம்ம இதுக்கு மேல ஊத்திடலாம். அப்ப நல்ல டேஸ்ட் வரும். நான் ஊத்துறேன். ஊத்தியாச்சு நல்லா வதக்கிக்கணும். இது 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். நாங்கள் அதிகமாக மசாலா யூஸ் பண்ண மாட்டோம். நீங்களும் இந்த மாதிரி குழம்புல இருந்து மட்டன் எடுத்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு மட்டன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்க மல்லி இலையும் தூவிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் எப்படி இருந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க. பாய்.